சட்டப்பேரவையில் பார்த்தீங்கன்னா பல கேள்விகளுக்கு சபாநாயகர் இது திங்கக்கிழமை கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் பேசிக்கலாம் அப்படின்னு தடை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. என்ன காரணம்னா அரசாங்கத்திடம் புதிய தகவல்கள் இல்லை. உண்மைக்கு மாறான தகவல்களை சொல்வதன் மூலமாக எங்க ஆட்சியில போதைப் பொருள் புழக்கம் இல்லை, சட்ட ஒழுங்கு சரியா இருக்கு, அவர்கள் எதையெல்லாம் சொன்னார்களோ நடைமுறை சாத்தியத்தை நோக்கி அவர்களால் நகரவே முடியல. ஆதவர்ஜுனா ஒரு லாட்டரி மாஃபியா என்று நீங்கள் சொன்னா அவங்ககிட்ட இருந்து நீங்க ஏன் பணம் வாங்கினீங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதனால ஆதவர்ஜுனா மட்டும்தான் தவறான நபரு, நீ மட்டும்தான் அயோக்கியம் அப்படின்னு சொல்ற அந்த அந்த கட்டம் கட்டுற வேலை இருக்கு இல்லையா, அதை தகர்க்கிற விதமாகத்தான் நீங்க ஏன் உங்க மாமனார்கிட்ட கேளுனா நீ உங்க அப்பாட்ட போய் கேளு சொல்றது மூலமாக இரண்டு பக்கமும் சமப்படுத்தப்பட்டு விட்டார். உதயநிதி அவர்கள் சொல்லணும், ஏன் 900 கோடி ரூபாய் லாட்டரி நிறுவனம் வாங்கினாங்க திமுக பதில் சொல்லட்டும். பதில் சொல்லுங்க. தைரியம் இருந்தா லாட்டரி நிறுவனம் இருந்து 900 கோடி ரூபாய் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏன் வாங்கினார்கள்? தைரியம் இருந்தா சொல்லுங்க. அது கொடுத்தது அவருடைய மாமனார் தான். சானவாஸ் அடிப்படையில் எப்படிப்பட்ட நபர்னா மிகப்பெரிய பதவி வெறி பிடித்தவர். ஜவாஹிர்லா தான் தன்னை அரசியலுக்கு கொண்டு வந்தாரு அப்படிங்கிற தகவலை அவர் எங்கேயுமே வாய் தவறி கூட சொன்னது கிடையாது. அவர் ஆரம்பத்திலே அவர் விசிகால இருந்துகிட்டே அதுக்கு அடுத்த வாய்ப்பு அவருக்கு திமுகவோட நெருங்கிய தொடர்புகள் கொண்டு அது வழியாக தான் சீட் வாங்குறாரு. அதனால அவர் என்ன நினைக்கிறாருன்னா, தன்னை அறிமுகப்படுத்தியது திருமாவளவனாக இருந்தாலும் ஆதாயம் அடைஞ்சது எங்க திமுக. விஜய் ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்பு எனக்கு எப்படியாவது வாரிய தலைவர் பதவி வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி திருமாவளவனை அழைத்து கொண்டு அது பேர மாதிரி இங்க திமுக எனக்கு ராஜ்யசபா உறுப்பினர் அப்படின்னு இங்கேயும் ஒரு பேரம். வாரிய தலைவருக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டது, கதவு மூடப்பட்டதுன்னு அவர் உடனே விசிகாவை விமர்சனம் செய்யறாரு. அவரா விசிகாவை விட்டு வெளியேறி பனையூர் பாபு மாதிரி போய் திமுக சேர்ந்தா உங்களை துரோகின்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம விசிகாக்குள்ள இருந்து ஒரு குடைச்சல் கொடுத்தோம்னா வேறு வழி இல்லாம அவங்க கட்சியை விட்டு நீக்கும் போது என்ன செய்யலாம்னா, பாஜகவை எதிர்த்ததுனால என்னை நீக்கிட்டாங்க, அதனால நான் திமுக போறேன் ஒரு நியாயத்தை கற்பிப்பதற்காக ஒரு ஸ்டெண்ட் அடிச்சுட்டு இருக்காரு. இதை புரிந்து கொண்ட திருமாவளவன் அவர் இன்னும் நீக்கவே இல்லை. பதவி சுகத்தை மட்டும் அனுபவித்தார். விசிகாவுக்கு உரிமை கோருவதற்கான எந்த யோக்கியதையுமே, எந்த உழைப்புமே, எந்த அறிவு நாணயமே அவருக்கு இல்லை. ஆனால் ஆளூர் சானவாஸ் என்ன செய்யறாருன்னா, மைனாரிட்டிக்காக விசிகால இருக்கக்கூடிய ஒரு இடம் இருக்குல்ல, அதை அசிங்கப்படுத்திட்டு இருக்காரு ஆளூர் சானவாஸ். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து விவாதிக்க மூத்த பத்திரிகையாளர் ராஜகம்பீரன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். 100 நாளில் 1 லட்சம் கோடி பார்த்தீங்கன்னா முதலீட்டை தாவேக அரசு ஏற்றிருக்கு. இந்த சாதனையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏற்கனவே தொழில் மாநாடுகள்லாம் ஏற்கனவே நடந்திருக்கு, தொழில் முனைவோர்கள் மாநாடுலாம். இந்த ஆட்சியில் மட்டும் கிடையாது, திமுக ஆட்சியில் நடந்தது, அதுக்கு முந்தைய ஆட்சியில் நடந்தது, எடப்பாடி ஆட்சியில் நடந்தது, ஜெயலலிதா ஆட்சியில் இன்னும் பெரிய பிரம்மாண்டமாகவே நடந்தது. ஆனால் அதனுடைய பயன்பாடு இருக்குல்ல, நடைமுறை சாத்தியத்துக்கு கொண்டு வர்றதுன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ செல்ஃபோனுடைய உதிரி பாகங்கள் தயாரிப்பது, அது ஓசூரில் சிப்காட் மூலமாக அங்கே ஒரு நிறுவனத்தின் மூலமாக அது செய்கிறாங்க. அப்படிலாம் இதெல்லாம் என்னென்னா, இந்த வெளிநாட்டில் போய் தொழில் முதலீட்டாளர்களை ஈர்ப்பது, அதற்கு செயல் வடிவம் தருவது அப்படின்னு முந்தைய ஆட்சிகளில் அதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. இந்த ஆட்சியில் நமக்கு தொடக்க நிலையில் பூரா ஆந்திராவுக்கு கிளம்பி போயிட்டாங்க. பல தொழில் முனைவோர்கள் இந்த ஆட்சியின் மீது பெரிய அளவில் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் கிளம்பிட்டாங்க. அப்படின்னு இருக்கும்போது அந்த இமேஜை சரி கட்டுவதற்காக அவங்க அவசரமாக இந்த மாதிரி ஒரு இதை ஏற்பாடு செய்கிறாங்க அப்படி தான் நான் பார்க்குறேன். வெற்றி இன்வெஸ்ட்மெண்ட் மீட் அப்படின்னு சொல்லிட்டு பேரெல்லாம் வச்சு வீடியோலாம் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனால் இதில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் 1 லட்சம் வேலை வாய்ப்புகள் அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்குது. புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் அப்படியே நடைமுறைக்கு வருதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்லை, இப்போ நீங்கள் இந்த ஆட்சி வந்ததற்கு பின்பு பல செயல் திட்டங்களை கைவிடுகிறாரு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிந்து நான் சொல்கிறேன், ஈரோட்டில் புதிய பேருந்து நிலையத்துக்கு ஒரு இடம் பார்க்கப்பட்டு அதற்கான நிலம்லாம் கையகப்படுத்தப்பட்டு ஒரு வேலை திட்டத்தை தொடங்குவதற்கு தயார் நிலையில் இருக்கிறாங்க. மாவட்ட ஆட்சியர்கிட்டலாம் ஒப்புதல் பெற்று அரசின் அனுமதி பெற்று அது தொடங்கலாம் அப்படின்னு இருக்கும்போது அந்த திட்டம் கைவிடப்படுகிறது. இப்போ நீங்கள் புது பஸ் ஸ்டாண்டு கட்டினா திமுக காரன் மட்டும்தான் அதில் பஸ் ஏறி போவான், திமுக காரன் மட்டும்தான் அந்த அப்படின்னு கிடையாதுல்ல. அது எல்லாருக்குமானதானே, பொது பயன்பாட்டுக்குரியது தானே. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை கட்டினது திமுக, பேர் வச்சது அதிமுக, திறந்து வச்சு பேர் வச்சது அதிமுக. கிளாம்பாக்கத்தை கட்டினது அதிமுக, பேர் வச்சு திறந்து வச்சு திமுக. அந்த மாதிரி பண்ணிட்டு போயிருக்கு. இப்போ ஏன் கைவிடுறாங்க தெரியுமா?
அவங்க சொன்ன காரணம் என்ன தெரியுமா? எங்கிட்ட நிதி ஆதாரம் இல்லை, ஒரு அரசாங்கத்திட்ட நிதி கிடையாதுங்கிறாங்க. இது வந்து சரியான பதிலாக இருக்க முடியுமா? முதல்ல கஜானா காலின்னு சொல்றது மாதிரி அதுவே ஒரு பொய்யான தகவல். அரசு கஜானா காலிங்கிறது ஒரு அப்பட்டமான அபத்தமான பொய். ஏன்னா நம்ம தினசரி வரி கட்டிக்கிட்டே இருக்கோம், தினசரி வந்து வசூலாகிட்டே இருக்கு. அதாவது மறைமுக வரிங்கிறதே நேரடி வரியை விட மறைமுக வரி தான் நமக்கு அதிகம். நம்ம சோப்பு வாங்கினாலும் ஜீப்பு வாங்கினாலும் நீங்கள் டீ குடித்தாலும் பில்லு போடுற எல்லாத்துலேயுமே ஜிஎஸ்டி இருக்குது. அப்போ நீங்கள் எல்லாத்தையுமே வந்து வாங்கி கொண்டு தொடர்ச்சியாக வந்து வருமானத்தை ஈட்டி கொண்டிருக்கிற ஒரு அரசாங்கம் பல செயல் திட்டங்களை கைவிடுறாங்க. நீங்கள் வள்ளலாருக்கான ஆன்மீக மையத்தை கைவிட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? வள்ளலார் வந்து சாதியை வலியுறுத்தாமல் ஒரு கடவுள் கோட்பாட்டை, ஏன்னா கடவுள் கோட்பாட்டை வைத்து சாதிய கட்டுமானத்தை அல்லது அதனுடைய ஒடுக்குமுறையை நியாயப்படுத்துகிறாங்கிறதுக்காகத்தான் கடவுள் மறுப்பை கூட திராவிட இயக்கம் பேசியது. ஆனால் கடவுளின் பெயரால் சாதிய கோட்பாடுகள் இல்லை என்று சொல்வதற்கு ஒரு ஆன்மீக மையம் தேவை. அது வந்து வடலூர்ல வந்து அது உருவாக்கப்பட்டா எத்தனையோ அது ஒரு சுற்றுலா மையமாக மாறும். அதுக்கு எத்தனையோ முதியோர்களுக்கு அது இல்லமா மாறும். ஒரு ஆரோவில் மாதிரியோ ஒரு திருப்பதி மாதிரி மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம ஊருக்காரன் பூரா வேறு மாநிலத்தில் கொண்டு உண்டியல்ல கொண்டு காசை போட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ வருமான ரீதியாகவும் அது வந்து பயனுள்ளதாக இருக்கும். பல நலத்திட்டங்களுக்கு அறப்பணிகளுக்கெல்லாம் அது காரணமாக தானே இருக்கும். அது ஏன் கைவிட வேண்டும்? அப்போ முந்தைய அரசு கொண்டு வந்தது என்கிற ஒற்றை காரணத்திற்காக மக்களுடைய வரிப்பணத்தில் நல்லெண்ணங்களின் அடிப்படையிலே கொண்டு வரப்பட்ட திட்டங்களை கூட இல்லாமல் செய்வதுன்னு ஒரு இடம் இருக்குல்ல, அதை இவங்க தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதனால இவங்க தொழில் முதலீட்டாளர்களுக்கான மாநாடு என்றெல்லாம் அவர்கள் சொல்றாங்க. ஆனால் வந்து யாரையுமே பத்திரிகையாளர்களை அனுமதிக்கல அப்படின்னா இது ரகசிய மாநாடா? பத்திரிகையாளர்களை ஏன் அனுமதிக்க மாட்டாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்லை, அவங்களுடைய செயல் திட்டம் வந்து சரியாக இருக்கும் பட்சத்தில் அதுக்கான டேட்டாஸ் அவங்களால கொடுக்க முடியும். நீங்கள் ஒன்றும் இல்லை, நேற்று எல்லாம் வந்து நீங்கள் சட்டப்பேரவையில் பார்த்தீங்கன்னா பல கேள்விகளுக்கு வந்து சபாநாயகர் வந்து நீங்கள் இது வந்து திங்கக்கிழமை கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் பேசிக்கலாம், இதை திங்கக்கிழமை பேசலான் இருக்கேன், நீங்கள் சுருக்கமாக சொல்லுங்கள் அப்படின்னு தடை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. அதுக்கு என்ன காரணம்னா அரசாங்கத்திடம் புதிய தகவல்கள் இல்லை, அப்டேட் இல்லை. நீங்கள் பல விஷயங்களில் கலைஞர் கருணாநிதி போன்றவர்கள், அதற்கு முன்பு ஆட்சியில் இருந்த வந்து ஜெயலலிதா போன்றவர்கள் அல்லது எம்ஜிஆர் போன்றவர்கள்லாம் ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அது என்ன நடந்துச்சுங்கிற டேட்டா உடனே வாங்குவாங்க, உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை தொடர்பு கொள்வாங்க. இந்த அரசிட்ட சொல்வதற்கு தகவல் இல்லை. அதனால அவங்க என்ன செய்யறாங்கன்னா எல்லாவற்றையுமே தவிர்க்க விரும்புறாங்க அல்லது தவறான தகவல் சொல்லி திசை திருப்ப விரும்புறாங்க. நீ யோசிச்சு பாருங்க, ஒரு கல்லூரி மாணவன் வந்து ஒரு இன்ஜினியரிங் மாணவன் வந்து அடித்து கொலை செய்யப்படுறான். 20 பேர் சேர்ந்து கும்பலாக சேர்ந்து ஒருத்தனை அடித்து கொள்றாங்க. இது எப்படி கோஷ்டி மோதல் ஆகும்? கோஷ்டி மோதல்னா அந்த பக்கம் ஒரு 20 பேர், இந்த பக்கம் 20 பேர் வந்து அடிச்சாங்கன்னா தான் கோஷ்டி மோதல். ஒருத்தனை போட்டு 20 பேர் அடிச்சு கொள்றது வந்து கோஷ்டி மோதல் எப்படி? கும்பல் வன்முறையில கோஷ்டி மோதல்ங்கிறாங்க கூச்சம் இல்லாம. பல கதைகளை சொல்றாங்க. அவன் சமயக்காரனோட சண்டை போட்டான், சமயக்காரனோட சண்டை போட்டாங்கிறாங்க, காலேஜுக்கு வரமாட்டாங்கிறாங்க. உண்மை என்னன்னா அவன் வந்து போதைப் பொருள் புழக்கத்தை வந்து காவல் நிலையத்துக்கு வந்து தகவல் சொன்னான் அப்படிங்கிறதான் உண்மையான காரணம் அப்படிங்கிறத அவங்களுடைய பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்திலேருந்து அவங்க அதனுடைய தாயார் சொல்கிறாங்க. அப்போ அதையெல்லாம் தவிர்த்துட்டு கோஷ்டி மோதல் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ உண்மைக்கு மாறான தகவல்களை சொல்வதன் மூலமாக எங்கள் ஆட்சியில் வந்து போதைப் பொருள் புழக்கம் இல்லை, சட்ட ஒழுங்கு சரியாக இருக்குது என்கிற ஒரு கற்பிதத்தை உருவாக்குவதற்கு முயற்சி செய்கிறாங்க. ஏன்னா அவங்க இதையெல்லாம் சொல்லி தான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. ஆனால் நடைமுறையில் அவர்கள் எதையெல்லாம் சொன்னார்களோ, எந்த குற்றச்சாட்டை சொன்னார்களோ அதை நிவர்த்தி செய்வதற்கான நடைமுறை சாத்தியத்தை நோக்கி அவர்களால் நகரவே முடியல. அந்த குற்றச்சாட்டுக்கு ஆளாகிவிடக்கூடாது என்பதற்காக திசை திருப்புகிற நாடகத்தை திரும்ப திரும்ப நடத்தி கொண்டே இருக்கிறாங்க. தொடர்ச்சியான அந்த ஒரு விஷயங்கள் நடத்துகிறப்ப சட்டசபையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜனும் உதய அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அப்பா கிட்டே கேளுங்க, அவங்க யார் அந்த 900 கோடி ரூபாய் ஏன் வாங்கச்சு திமுக அப்படின்ற விஷயங்கள் நோக்கி டிஸ்கஷன் ஆகிறது. இந்த டிஸ்கஷன்லாம் சட்டமன்றத்துக்குள்ள தேவையான ஒரு கேள்வி இருக்கலாம். இதெல்லாம் அப்படியே வந்து வெளியில் வச்சுட்டாங்க தேர்தல் சார்ந்து. சட்டமன்றத்துக்குள்ள 900 கோடி திமுக தேர்தல் நிதி வாங்கினப்பட்ட விஷயங்கள்லாம் தேவையா? இல்லை, அதாவது ஒரு புனித பிம்பத்தை வந்து கட்டமைக்கிற போது அல்லது ஒருவர் மீது வந்து தவறான பிம்பத்தை கட்டமைக்கிற போது அதை தகர்க்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆதவர்ஜுனா வந்து ஒரு லாட்டரி மாஃபியா என்று நீங்கள் சொன்னால் அவங்ககிட்ட இருந்து நீங்கள் ஏன் பணம் வாங்கினீங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ உங்களில் புனிதமானவர்கள் கல்லறியுங்கன்னு பைபிளில் சொன்னாங்கல்ல, கல்லை எல்லாருமே போட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒரு பாலியல் தொழிலாளி மேலே கல்லறிகிற போது யார் உங்களில் தவறு செய்யாதவர்களோ குற்றம் செய்யாதவர்களோ புனிதமானவர்களாக இருந்தீங்கன்னா கல்லறிங்க அப்படின்னு சொல்லும் போது கல்லறிவதற்கான யோக்கியதை ஒருத்தண்ட கூட இல்லைன்னு ஒரு பைபிள் கதை இருக்கு. கிட்டத்தட்ட முதலாளித்துவ அரசியல்ல எல்லாருமே பார்ட்னர் தான், பங்காளி தான். பஞ்சமா பாதகங்களில் நானும் ஒரு பார்ட்னர் தான் முதலாளித்துவ அரசியல். அப்ப எல்லா கட்சிகளுக்குமே அதுல தொடர்பு இருக்கிறது. அதனால ஆதவர்ஜுனா மட்டும்தான் வந்து தவறான நபரு,
நீ மட்டும்தான் அயோக்கியன் அப்படின்னு சொல்கிற அந்த அந்த கட்டம் கட்டுற வேலை இருக்கு இல்லையா, அதை தகர்க்கிற விதமாக தான் நீங்கள் ஏன் வந்து உன் மாமனார்கிட்ட கேளுனா நீ உங்கள் அப்பாட்ட போய் கேளுன்னு சொல்கிறது மூலமாக 2 பக்கமும் வந்து சமப்படுத்தப்பட்டு விட்டது. அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். திமுக வந்து ஒரு பெரிய சமூக நீதி மொழி போராட்டத்தின் வழியாக பெரிய வரலாற்று பூர்வமான கட்சின்னு அவங்க நிறுவ முயற்சி செய்கிற போது அதை தகர்க்கிற முயற்சி இன்றைய சமகாலத்தில் அது திமுக என்னவா இருக்குது, அவங்களுடைய அரசியல் என்னவா இருக்குது, நடைமுறையில் அவர்களுடைய அதிகாரம் வேட்டை வந்து என்னவா இருக்குது அப்படிங்கிறத இவங்க அம்பலப்படுத்துகிறாங்க. அதே மாதிரி ஷானவாஸ் மீதான குற்றச்சாட்டுகளும் தொடர்ச்சி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது விசிகாலாக இருந்தாலுமே பேசுறது எல்லாமே திமுக சார்பில் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஷானவாஸ் வந்து அடிப்படையில் எப்படிப்பட்ட நபர்னா ஒரு மிகப்பெரிய பதவி வெறி பிடித்தவர். அவர் பேசுவதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொள்கை கோட்பாடு சமூக நீதிலாம் பேசுவார். நடைமுறையில் அவர் என்னவா இருக்கிறாரு, விசிகால சேர்க்கிற போது 7 லட்ச ரூபா கடனோட மிகப்பெரிய அளவில் வந்து எந்த தொழிலுமே இல்லாமல் எல்லாத்துலேயுமே தோற்று போய் வாழ்க்கையினுடைய விளிம்பு நிலையிலிருந்து அவர் சேர்றாரு. அவர் ரகசியமாக ஒன்றை மறைச்சிருவார். அவர் வந்து மனிதநேய மக்கள் கட்சி தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தில் தான் நீண்ட காலம் பயணித்தார். அது வந்து அவருக்கு வந்து இந்த பெரியார் கொள்கையெல்லாம் பேசுகிறோம், நம்ம சமூக நீதியெல்லாம் பேசுகிறோம், மதங்களுக்கு அப்பாற்பட்டவர் அப்படிங்கிற இமேஜ் தனக்கு வரணும் அப்படிங்கிறக்காக ஜவாஹிர்லால் தான் தன்னை அரசியலுக்கு கொண்டு வந்தார், அவர் தான் தன்னை வந்து இயக்கத்தில் வந்து வளர்த்தெடுத்தார் அப்படிங்கிற தகவலை அவர் எங்கேயுமே வாய் தவறி கூட சொன்னது கிடையாது. அதுக்கு காரணம் என்னென்னா அந்த அமைப்பில் இருந்து பொருளாதார குற்றச்சாட்டுக்கு ஆளாகி தான் அவர் வெளியேற்றப்பட்டிருக்காரு. அதனால் அவருக்கு அது ஒரு கசப்பான அனுபவம். அது இங்கே வர்றாரு. இங்கே வந்து அவர் ஊடகத்தில் விவாதங்களில் பங்கேற்றதன் வழியாக கிடைக்கிற புகழ் வெளிச்சத்தை வைத்து வெளிநாடுகளில் வசூல் பண்ணி தேர்தல் அரசியலுக்குள்ளே போகிறார். முதல்ல குன்னத்தில் வந்து போட்டிடுறாரு சட்டமன்றத்துக்கு, அதில் தோல்வி அடைகிறாரு மக்கள் நல கூட்டணியில். அதுக்கு அடுத்த வாய்ப்பு வந்து அவருக்கு வந்து திமுகவோட நெருங்கிய தொடர்புகள் கொண்டு அது வழியாக தான் சீட்டு வாங்குறாரு. ஆரம்பத்திலே அவர் விசிகாவில் இருந்துக்கிட்டே திமுகவோடு ஒரு உறவில் தான் அவர் வந்து சீட்டு வாங்குறார். பெரும் பணம் சம்பாதிக்கிறார் திமுகவுடைய இதை வச்சு, ஆதாய அரசியல் அடைகிறார். அதனால் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, தன்னை அறிமுகப்படுத்தியது திருமாவளவனாக இருந்தாலும், தன்னை வந்து தேர்தல் அரசியலுக்குள்ளே கொண்டு வந்தது திருமாவளவனாக இருந்தாலும், அரசியல் அடையாளம் தந்தது திருமாவளவனாக இருந்தாலும், ஆதாயம் அடைஞ்சது எங்கே, திமுகவில். அதனால் திமுகவுக்கு வந்து ஒரு விசுவாசமாக இருப்பது போல ஒரு தோற்றத்தை உருவாக்குறாரு. ஆனால் உண்மை என்ன தெரியுமா, காமெடி என்ன தெரியுமா, அவருக்கு சீட்டு கொடுக்கலன்னொடனே அவர் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு எந்த ஆக்டிவிட்டீஸ்லையுமே ஈடுபடாமல் ஒதுங்கி இருந்தார். சோசியல் மீடியாவில் கூட அவர் எதுலேயுமே ஆக்டிவாக இல்லை. வெளிநாட்டில் போய் துபாயில் போய் தங்கிட்டார். திரும்பி வந்து விஜய் ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்பு எனக்கு எப்படியாவது வாரிய தலைவர் பதவி வாங்கி கொடுத்துருங்க அப்படின்ட்டு வக்பு வாரிய தலைவர் பதவியெல்லாம் வாங்கி கொடுங்க, ஏதாவது ஒரு வாரிய தலைவர் பதவி வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி திருமாவளவனை அழைத்து கொண்டு ஆதர்ஜனா போய் பார்த்தார். அங்கே பேரம் படியலை, அவங்க ஒத்துக்கலை. இங்கே திமுகவில் வந்து எனக்கு ராஜ்யசபா உறுப்பினர் கொடுங்க, துணை பொதுச் செயலாளர் கொடுங்க அப்படின்னு இங்கேயும் ஒரு பேரம். வாரிய தலைவருக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டது, கதவு மூடப்பட்டதுன்னொன்னே அவர் உடனே விசிகாவை விமர்சனம் செய்கிறார். அவங்க தாவேகாவோட போனது அப்படிங்கிறத வந்து நேரடியாக விசிகா விமர்சனம் பண்ணக்கூடாதுங்கிறக்காக தாவேகாவை வந்து அடிக்கிறாப்புல. அது பாஜகவுடைய நேரடி அரசியலை தான் அவங்க செய்கிறாங்க அப்படின்னு அவரே எல்லா தொலைக்காட்சிக்கும் போன போட்டு நான் வந்துடுறேன், பேட்டி எடுக்க கொடுங்க, நான் பேட்டி எடுங்க நீங்க அப்படின்னு எல்லா இடத்துக்கும் அவரே போய் இப்போ திமுக மேடைகளில் பேச ஆரம்பிச்சார். அவருக்கு என்ன திட்டம் இருக்குன்னா, அவராக விசிகாவை விட்டு வெளியேறி பனையூர் பாபு மாதிரி போய் திமுகவில் சேர்ந்தா நம்மளை துரோகின்னு சொல்லுவாங்க. எம்எல்ஏ பதவியெலாம் அனுபவிச்சுட்டு சம்பாத்தியம் பண்ணிட்டு வேறு கட்சிக்கு வந்து நிறம் மாறிட்டார், திசை மாறிட்டாருன்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம வந்து விசிகாக்குள்ள இருந்து ஒரு குடைச்சல் கொடுத்தோம்னா வேறு வழி இல்லாமல் அவங்க கட்சியை விட்டு நீக்குவாங்க. அந்த மாதிரி நீக்குவாங்க. நீக்கும் போது என்ன செய்யலாம்னா, என்னை கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க, பாஜகவை எதிர்த்ததுனால என்னை நீக்கிட்டாங்க, மைனாரிட்டியினுடைய குரலாக நான் ஒழித்தேன் அப்படின்னு அவர் ஒரு பரிதாப நாடகத்தை அரங்கேற்றி விட்டு அதனால நான் வந்து திமுகவுக்கு போகிறேன் அப்படின்னு ஒரு நியாயத்தை வந்து கற்பிப்பதற்காக ஒரு ஸ்டெண்ட் அடிச்சுட்டு இருக்காரு. இதை புரிந்து கொண்ட திருமாவளவன் அவர் இன்னும் நீக்கவே இல்லை. அவர் நீக்கணும்னு இவர் எதிர்பார்க்குறாரு, நீயா போய் தொலைன்னு அவர் நினைக்கிறாரு. 2 பேருக்குள்ள ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. நடுவில் ஆலோசனை விசிகாவுக்கு தலைவராக்கணும் அப்படின்ற மாதிரியான பதவிகள் எல்லாமே ஒரு சில இடங்களில் பார்க்கணும். அதாவது உண்மை என்னன்னா, அது வந்து வெளியில், அதாவது எல்லாருக்குமான அரசியல் கட்சி என்று சொல்லி கொண்டாலும் அது அடிப்படையில் தலித்து மக்களால் உருவாக்கப்பட்ட கட்சி. தொடக்கம் அங்கே தான். ஆளூர் ஷானவாஸை வந்து மனிதநேய மக்கள் கட்சியிலே வச்சுக்கிற முடியல, அப்போனாலேயே முடியல, தாங்கலை. விசிகாவில் எப்படி வச்சு, விசிகாவுக்காக எந்த வேலையும் செய்யாதவர், விசிகாவுக்காக ரத்தம் சிந்தினவன், வேர்வை சிந்தினவன், அலைஞ்சவன், கஷ்டப்பட்டவன் ஒரு பெரும் கூட்டம் இருக்காங்க. ஆணவ படுகொலைக்கு ஆளாக்கப்பட்டவன் இருந்து அது ரத்தம் சிந்தி வளர்க்கப்பட்ட இயக்கம். அந்த இயக்கத்துக்காக ஒரு சொட்டு வியர்வை கூட
செலவழிக்காமல் அலையாமல் கொள்ளாமல் சட்ட கசங்காமல் பதவி சுகத்தை மட்டும் அனுபவித்தவர். விசிகாவுக்கு வந்து உரிமை கோருவதற்கான எந்த யோக்கியதையுமே, எந்த உழைப்புமே, எந்த அறிவு நாணயமே அவர்கிட்ட இல்லை. அதனால் ஆளூர் ஷானவாஸ் வந்து என்ன செய்கிறாருன்னா, மைனாரிட்டிகளுக்கு விசிகாவில் ஒரு இடம் இருந்துச்சுல, அதனோட கட்சியினுடைய பொருளாளராக வந்து ஏற்கனவே முகமது யூசுப்புங்கிறவர் தான் இருந்தார். அவர் கொரோனா காலகட்டத்தில் இறந்து போயிட்டார். அவர் தான் அதை உருவாக்கியவர். இன்றைக்கு வந்து பண்ருட்டி தொகுதியில் போட்டியிட்ட அப்துல் ரஹ்மான்ங்கிற வேட்பாளர் அவர் வெற்றி பெற முடியல கடைசி நேரத்தில். அவர் தான் களப்பணி செய்கிறார், வேலை செய்கிறார், அவரெல்லாம் விசுவாசியாக வேலை செய்கிறார். அவர்களுக்கான இடம் இருக்குல்ல, மைனாரிட்டிக்காக விசிகால இருக்கக்கூடிய ஒரு இடம் இருக்குல்ல, அதை அசிங்கப்படுத்திட்டு இருக்காரு ஆலோசனை. ஏன்னா இஸ்லாமியர்கள் வந்து துரோகிகள்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை உருவாக்கிடுவாரோன்னு அச்சமாக இருக்குது. அது செய்யக்கூடாது. அவருடைய ஆக்டிவிட்டிஸ் வந்து ரொம்ப அருவருப்பானது. உனக்கு ஆதாய வேட்டை வேணும், அதுக்கு நீ யாரையும் வந்து அவமானப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்களே போயிட வேண்டியதான். திமுகவுக்கு போகணும்னு நினச்சா நீங்கள் போயிருங்க. திமுகவில் போய் நீங்கள் போகிறது தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் விசிகாவில் இருந்துக்கிட்டு திமுகவிற்கு வெண்சாமரம் வீசுவது இருக்குல்ல, அது மிக தவறானது. ஓகே சார், இவ்வளோ நேரம் உங்களோட பொண்ணா நன்றிங்களுக்கு பார்க்க நன்றி. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.